நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே அவளோட காத்திருக்கிற நம்ம சந்தோஷ் சாரோட ப்ரெசன்டேஷன் தான். ஐ வெல்கம் சந்தோஷ் சார் ஃபார் தி ப்ரெசன்டேஷன். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன ரொம்ப நேரம் உட்கார வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம ஸ்பீச் கொடுத்து நம்ம தான் நிறைய பேருக்கு ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணி ரொம்ப நேரம் உட்காந்தே பழக்கம் இல்லையா. இதான் ஃபஸ்ட் டைம் அமைதியாக உட்கார வச்சிருக்காரு நம்ம முத்துக்குமார் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் பிரசிடென்ட் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் நான் வந்து வந்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்க வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜேசியில் எல்லா இதுக்கும் வந்து நீங்கள் இது பண்ணணும், கான்ட்ரிபியூட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரசிடென்ட் சார் முத்துக்குமார் சார் வந்து ஒரு ஆசையாக கேட்டனாலே நம்மளும் ஜேசிக்கு வந்து வந்தாச்சு. அதனால் ஃபஸ்ட்டு தேங்க்யூ வந்து அவருக்கு தான் சொல்லிடணும். ஸோ என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சின்ன ஒரு ஏவி வந்து நம்மளை பற்றி ஒரு உருவாக்கப்பட்டதுதான் நமது ஃபர்ஸ்ட் சக்சஸ் டெக்னாலஜி சர்வீசஸ். தொடக்கத்தில் Facebook டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டுமே செய்து 8 இருந்து 10 லட்சம் வரை வருமானம் ஈட்டினோம். 10,000க்கும் மேற்பட்ட தண்ணீர் நிறைந்த வாடிக்கையாளர்களின் துணையுடன் இதுவரை நமது ஃபர்ஸ்ட் சக்சஸ் டெக்னாலஜி கம்பெனி 13 முறை சிறந்த ஐடி கம்பெனி என்ற விருதையும் 20,000க்கும் மேற்பட்ட SEO ஆர்டர்களையும் 80 லட்சத்திற்கும் அதிகமான கண்டென்ட்களையும் உருவாக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் புதிய வரலாறு படைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் 2 லட்சத்திற்கும் அதிகமான சோஷியல் சிக்னல்ஸ் ஷேரிங்ஸும் 1000க்கும் மேற்பட்ட சோஷியல் மீடியா போஸ்டர்களையும் 500க்கும் மேற்பட்ட வீடியோக்களையும் 30க்கும் மேற்பட்ட வெப்சைட் டிசைன்களையும் 10க்கும் மேற்பட்ட மொபைல் அப்ளிகேஷன்ஸ்களையும் 20க்கும் மேற்பட்ட சாஃப்ட்வேர்களையும் உருவாக்கியுள்ளது. வளர்ந்து வரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றிய பயிற்சி பட்டறையை அளித்துள்ளோம். இதன் மூலம் இளைஞர்கள் பலரும் தொழில் முனைவோர்களாக உருவாகியுள்ளனர். இது எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் மட்டுமன்றி சாதனையும் கூடதான். ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறையும் ஒவ்வொரு தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு நகரும். அதன்படி 2013 நாங்கள் சாதாரணமாக தொடங்கிய ஃபர்ஸ்ட் சக்சஸ் டெக்னாலஜி சர்வீசஸ் என்று வளர்ந்து 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்து மிக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. அதேபோல் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான இலக்கை திட்டமிட்டு செயலாற்றி வருகிறோம். இதுபோல இன்னும் 100கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதுடன் இளைஞர்கள் சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி எல்லோரும் இணைந்து உயர்வதே எங்கள் ஃபர்ஸ்ட் சக்சஸ் டெக்னாலஜி ஒற்றை குறிக்கோள். எங்களது இந்த உயரத்தை தொடுவதற்கு பக்கபலமாக இருந்த வாடிக்கையாளர்களுக்கும் நல நிறுவனங்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் உடன் பணியாற்றும் ஒவ்வொரு பணியாளருக்கும் எங்கள் மிக முக்கியமான நேரத்தில் நன்றி மலர்களை காணிக்கையாக செலுத்துவது மகிழ்ச்சி அடைகிறோம் என்று உங்களுடன் பங்களிக்கும் உங்கள் ஃபர்ஸ்ட் சக்சஸ் டெக்னாலஜி சர்வீசஸ் சேலம். சரி, சின்ன ஒரு இன்ட்ரோ தான். சரி, நிறைய ஏவி இருக்குது, நம்ம டைம் இல்லை, எல்லாம் எமர்ஜென்சியில் இருக்கீங்கனால ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம யார் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஒரு சீனியர் பர்சன் சொல்லலாம். சார் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கு தான் அதிகம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதாவது அதர் கண்ட்ரி இல்லை அதர் ஸ்டேட்டு இந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தோம். அது காரணம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட் அவேர்னஸ் வந்த காரணத்தினால. ஸோ வந்து நாம் எப்போ வந்தோம் அப்படின்னா நோக்கியா 2626 மொபைல் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த காலத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்தோம். அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி 2008 ஃபீல்டில் ப்ரௌசிங் சென்டரே சில இடத்துல மட்டும் இருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த நோக்கியா 2626 மொபைலில் ஃபாரினில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் மார்க்கெட்டிங்கிற டெக்னாலஜியை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ அப்போயே வந்து பிளாக்கிங் அஃப்லீட் மார்க்கெட்டிங்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு பேச்சு போட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா எல்லாத்துக்கும் ஒரு அவேர் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்த ஃபீல்டு பார்த்தோன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வந்தது. ஸோ ஒரு மோஸ்ட் ஒரு சீனியர் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம SEO அதிகம் பண்ணியிருக்கோம். அப்புறம் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கு, இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் பண்ணுறோம், சோசியல் மீடியா ஹேண்ட்லிங் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீசஸ் தனியாக இருக்குது. சோசியல் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகம் கொடுத்தது நம்ம தான். SEO அப்படிங்கிற ஒரு ஒர்க்கே அதிக கிளைண்ட்டுக்கு பண்ணது அப்படின்னா டோட்டல் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம், ஒரு இந்தியா அளவு வேணாம், ஒரு தமிழ்நாட்டில் எடுத்த ஒரு அதிக அளவுக்கு பண்ணதுன்னா அது நம்ம கம்பெனி தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு 10,000 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலேயே இந்த 15 இயர்ஸ் மேலே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து SEO ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அஃப்லீட் மார்க்கெட்டர்ஸு, ஸோ ரொம்ப பெரிய பிளாக்கிங் பண்ணவங்களாம் வந்து நம்ம ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு 10 lakh 20 lakh
1 crore எடுப்போம். ஸோ நாங்களாம் எப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிளாக்கிங் சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லேருந்து அந்த பிளாக்லேருந்து ஏர்னிங்ஸை வந்து ஒரு லேக்ஸ் ஆஃப் 10 lakh 20 lakh 8 lakhன்னு சொல்லிட்டு சாதாரணமாக எடுத்து ஸோ அப்போ வந்தோம். அப்போ தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப குறைவு. ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் சர்வீசஸ் தாண்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கும் வந்து நம்ம இன்சைட் பண்ணி லாஸ்ட் ஒரு 2 years பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஏன் சார் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் வந்து ஏஜென்சி தான், நீங்கள் ஏன் ட்ரைனிங்குள்ள வந்து இப்போ கேள்வி கேட்கலாம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு மணி மைண்டடாக சேஞ்ச் ஆனதுனால ஒரு மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஜுகேஷனல் இதுவும் வந்துட்டு ஒரு கரெக்டான ஃபீல்டு எனக்கு தோணுச்சு. என்ன காரணம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா 100 ரூபாய்க்கு சொல்லித்தரேன், 500 ரூபாய்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லித்தரேன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பீப்புள் வந்தாங்க. சரி என்னதான் சொல்லித்தராங்க, நம்ம வாங்கி தான் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு பேசிக் லெவலில் வாட் இஸ் சொல்லிட்டு ஒரு 10 வீடியோ உள்ள போட்டு விட்டு அதை வந்து இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றோம். அப்படி இந்த லாக்டவுன் பீரியடில் இது ஸ்டார்ட் ஆகி இது ஒரு பெரிய பூம் ஆகி எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் வந்தது போக பெரிய பிராண்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷரை ஹையர் பண்ணி ஒரு ட்ரைனரை போட்டு நானும் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிராண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சின்ன பிராண்ட்லேருந்து பெரிய பிராண்ட் வரைக்கும் ஒரு ஸ்கேம் மாதிரி ஆகிறனால சரி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டில் இருந்துட்டு நம்ம நாலேஜ் கொடுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போலேருந்தே ட்ரைனிங்கராக இருக்கிறோம், ஸ்டேஜ் ஸ்பீக்கராக இருக்கிறோம். ஸோ ட்ரைனிங்கை நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 years பண்ணி ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நம்ம ட்ரைனிங் கொடுத்து பெரிய பெரிய பிஸ்னஸ் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கெரியருக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரைனிங் முடிக்கிறாங்க அப்படின்னா உடனே அவங்க ஜாப் வந்து அடுத்த மாதத்தெல்லாம் உடனே போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிளாக்கிங்லாம் வந்து பண்ணி இப்போயே வந்து ஏர்னிங்ஸ் 10 to 50K ஏர்னிங்ஸ் வந்து பண்ணுறாங்க. நம்மகிட்ட படிச்சுட்டு திடீர்னு சார் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும் சார் எப்படின்னு கேட்பாங்க. என்னப்பா எங்கப்பா கற்றுக்கிட்டா சார் உங்கள்கிட்ட தான் நான் வீடியோ பேச வாங்கினேன் சார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். நிறைய பேர் ஜாப் உங்கள்கிட்ட படிச்சு தான் ஜாப் போனேன் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மகிழ்ச்சி. ஸோ நம்மளோட மோட்டிவ் என்ன அப்படின்னா நம்ம பெருசாக எல்லாரையும் காம்படிட்டராக பார்க்குறது அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை தவிர அந்த ஒரு ரீசனால தான் வந்தமே தவிர நம்மளும் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து அதையே ஏர்னிங்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மோட்டிவ் வந்து கிடையாது. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது வெறும் 2000 ரூபாய்க்கு டீச் பண்ணேன் 3 மாதத்துக்கு அட்வான்ஸில் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங். அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னோட மோட்டிவ் வந்து மணி மேக்கிங் தாண்டி மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நாலேஜ் கொடுக்கணும், ஒரு க்ரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா பெரிய பெரிய பிராண்டெல்லாம் வந்து பார்க்க வந்தாங்க அப்படின்னா ஐடியாலாம் கேதர் பண்ணிட்டு அவங்க ஆளை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியில் நடக்குது. ஆனால் பெரிய பிராண்டு அவங்க உடனே நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது நம்ம கன்சல்டன் கேட்டாவே நம்மளுக்கு கொடுத்துட்றோம். வந்து உட்காருவாங்க, பேசுவாங்க, சார் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வாங்கிட்டும் போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன சப்போர்ட் வேணாலும் நீங்கள் என்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நான் பெருசாக சொல்ல தேவையில்லை. ஸோ 4 ப்ராசஸ் வந்து இதில் வந்து ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று ஃப்ரீலான்சராக வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஜாப் பண்ணாலும் சரி ஒரு ஃப்ரீலான்சிங்காக வந்து பண்ணி அதில் வந்து ஒரு இன்கம் எடுக்கலாம். ஸோ என்ன ஃப்ரீலான்சிங்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கூடிய எல்லாத்தையுமே ஃப்ரீலான்சிங்காக பண்ணலாம். வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், SEO, மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் எதை வேணாலும் ஃப்ரீலான்சராக பண்ணலாம். இதை பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம். இல்லை ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தெரியாத ப்ராசஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நாங்களாம் அப்பயே வந்து மேக்ஸ் பவுண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கு, CJ கமிஷன்ஸ்ல வந்து எக்கச்சக்கமான இது பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆட்சன்ஸ் தாண்டி ஆட்ஸ்டார் அந்த மாதிரி பிளாக்கிங்ல அட்வான்ஸ் ஆட்ஸ் நெட்வொர்க்லாம் வந்து கனெக்ட் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பையிலேருந்து அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் பண்ணனால அது நம்மளுக்கு நார்மலாக இருந்தது. ஸோ யூஎஸோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் எடுத்து நாங்கள் அப்பயே லேக்ஸில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம ஒரு அசட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு லேண்டில் ஒரு பிஸ்னஸில் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஆனால் அது டிஜிட்டல் அசட்ஸ்னு ஒன்று இருக்குங்கிறது நிறைய பேர் அவேர் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நாங்களாம் டிஜிட்டல் அசட்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எங்களோட இ-காமர்ஸ் ஸ்டோரு, எங்களோட வெப்சைட்டு, எங்களோட யூடியூப் சேனல், ஒரு இன்ஸ்டாகிராம் 50,000 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் வந்து ஒரு 20,000 30,000 சேல் பண்ணுவோம். ஒரு ஃபேஸ்புக் குரூப் ஒரு 5,000 இருக்கா அதை நாங்கள் ஒரு 20,000 ஷேர் பண்ணுவோம். அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே டிஜிட்டல் அசட்ஸ். அதனால் நம்ம என்னோட நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு இந்திய அளவில் இல்லாமல் ஒரு அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இப்போ ரெடிட் மார்க்கெட்டிங், குவாரா மார்க்கெட்டிங்கு அப்படின்னு முதற்கொண்டு ஃபாரினில் இருக்கக்கூடிய அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ், என்னென்ன சீக்ரெட்டான ஃபோரம்ஸ் இருக்குது, அது மாதிரி அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ ஏன் வெளியே வராமல் இருக்கும்னா பெருசாக நம்மளுக்கு கிளைண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ என்னோட கம்பெனி பொறுத்த வரைக்கும் நம்மளே தான் HR ட்ரைனிங்கு, நியூ கம்மருக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்கிறது நான் தான், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், கிளைண்ட் மேனேஜ்மெண்ட்டும் நானே பண்ணுறதுனால எல்லாமே A to Z நான் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரைனாக இருக்கனால வெளியே வர முடியல. சாரே 3 இதுக்கு விட்டு ஒரே ஒரு மீட்டிங் தான் வர முடிஞ்சு என்னால். ஸோ அதனால் சரி நானே வரேன் உங்கள் இடத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம JC டீமே கூட்டிகிட்டு வந்துடுறேன் சார். ஸோ அதுதான் வந்து ரீசன்ஸ். ஃபுல்லுமே நம்ம டேக் ஓவர் பண்ணனால எல்லா கிளைண்ட் அதர் ஸ்டேட் அதர் ஃபாரின்லாம் பண்ணுறதுனால உடனே டெட்லைன் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, சார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் ரெஸ்பான்ஸ் பண்ணி அவ்வளோ கிளைண்ட்ஸ் அதிகம் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வீடியோ எடிட்டிங், வெப்சைட் டிசைனிங்ஸ்லேருந்து SEOலேருந்து எல்லா சர்வீஸும் மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் எல்லாம் பண்ணுறோம். இதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இதை எல்லா ஃபாலோவர்ஸும் யார் பார்க்குறாங்க அதை நான் தான் பார்க்கணும். ஸோ இவங்க லீவ் எடுத்தால் கூட சண்டே எனக்கு தான் கால்ஸ் வரும். ஸோ இந்த ஒரு ரீசனால் கனெக்ட் ஆகாமல் இருந்தோம். ஸோ இப்போ என்னோட இது என்ன அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான கான்செப்ட். ஸோ JC பொறுத்த வரைக்கும்
யாரும் காம்படிட்டராக நினைக்காம இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே இருந்தாலும் நான் காம்படிட்டராக பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை எல்லாமே க்ரோ ஆகணும். ஸோ எல்லாருமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் கற்றுக்கிட்டுமே. இப்போ என்னோட இவங்கலாம் வந்து கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் 6,000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, 1,00,000 60,000 நீங்கள் சார்ஜ் பண்ணலாமே, அவ்வளோ அட்வான்ஸ் நாலேஜ் கொடுக்குறீங்களேன்னு கேட்பாங்க. இல்லை, எல்லாரும் க்ரோ ஆகட்டும், நாலேஜ் கிடைக்கட்டும்பாங்க. ஏன்னா சண்டேவும் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்போம் ஃப்ரீயாக. ஸோ என்னோட மோட்டிவே என்னன்னா, ஒருத்தர் நாலேஜ் கிடச்சி ஒரு லைஃப்பில் வந்து ஹை க்ரோத் போகணும். ஏன்னா ஒரே ஒரு லைஃப் தான், ஒரு மணி ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் தான். இப்போ நாம மட்டும் ஏர்ன் பண்ணாமல் நம்ம கூட சேர்ந்து நம்மளால் எவ்வளோ பேத்துக்கு உதவி செய்ய முடியுமோ பண்ணலாம். ஸோ என்னோட இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். ஸோ என் லைனில் என்ன முடியுமோ அதை நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து நம்ம பெருசாக வந்து ரொம்ப ஹை லெவலில் க்ரோஸில் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய மோட்டிவ் இல்லை. ஸோ என்னோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ A to Z எல்லா டெக்னாலஜியும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஏஐலாம் நீங்கள் பண்ணலையா, ஆப் பண்ணலையா, வெப்சைட் பண்ணலாம்னா எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ வெப்சைட்லேருந்து ஏஐ டெக்னாலஜிலேருந்து அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் எப்படி கேட்டாலுமே அதை டிசைன் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் டீம் இருக்கிறாங்க. ஹேக்கர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம கனெக்டில் இருக்காங்க. ஏன்னா அதர் கண்ட்ரியில் நம்ம அப்பையிலேருந்து இருக்கிறனால, இப்போ ஒரு ஃபேஸ்புக் லாக் ஆயிடுச்சு, ஒரு இன்ஸ்டாகிராம் லாக் ஆயிடுச்சு, அதை வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் டீமை வச்சு லீகல் ப்ரொசீட் பண்ணி அதை அன்லாக் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட டீம் இருக்காங்க. அதனால் டிஜிட்டல் சப்போர்ட்ஸ்லேருந்து டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பவர் ஹவுஸே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக எல்லாருமே வந்து பெரிய லெவலில் இருக்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம நானும் வந்து இதில் இணைஞ்சது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஸோ பவர் ஹவுஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஹை லெவலில் வந்து ஒரு பெரிய ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் வந்திருக்கீங்க. ஸோ என்னோட இது என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளிசிட்டி நம்மகிட்ட இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ரிக்வஸ்ட்டும் கூட. அதனால் யாருமே இங்கே காம்படிட்டாக பண்ண தேவையில்லை. ஸோ யார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம். நாளைக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் சார், ட்ரைனிங் எடுக்கிறேன் வாங்க, நானே கன்சல்ட் கொடுத்து நானே சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் உங்களோட இதுக்கு வேணும், SEO சர்வீஸ் வேணும், மெட்டா ஆட்ஸ் பண்ணுங்கள், கூகுள் ஆட்ஸ் பண்ணுங்கள், வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணணும், ஏஐயில் ஒரு புது ப்ராடக்ட் ரெடி பண்ணால் கூட நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் கொடுத்த பிரசிடென்ட் சாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னோட ஏவியில் சின்னதாக பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து அப்பையிலேருந்தே வந்து டெக்னாலஜி வந்து சின்ன மொபைல் வழியாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் லேப்டாப் வழியாக இது பண்ணிட்டு செல்ஃப் லேர்னிங் பண்ணி தான் வந்து இவ்வளோ க்ரோ ஆகிருக்கும். ஸோ எல்லாமே வந்து செல்ஃப் ப்ராக்டிக்ஸ் தான். இது வந்து நாம் வந்து யூடியூப் பார்த்தோ இல்லை வந்து கூகுளில் படித்தோலாம் பண்ணல. இது எல்லாமே ரியல் டைம் ப்ராக்டிக்ஸ். ஒரு வெப்சைட்டில் எடுக்கணும், ஏர்னிங்ஸ் எடுக்கணும், ஒரு மெட்டா ஆட்ஸில் வந்து எப்படி அவுட்புட் எடுக்கணும், எப்படி போட்டால் லீட்ஸ் அதிகம் வரும் அப்படிங்கிற ஒரு ரியல் டைம் ப்ராக்டிக்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கும். அதனால் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள் வந்துட்டு நிறைய பேருக்கு கன்சல்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணி கொடுத்துருக்குறோம். எக்கச்சக்கமான பீப்புள் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மெட்டா ஆட் சர்வீஸ்லேருந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுலேருந்து ரெகுலராக நம்ம கிளைண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட தான் இருக்காங்க. நம்மளை விட்டு வெளியே போகிறதே இல்லை. நம்பர் எப்படியாவது எனக்கு கூகுள் பேல நான் வந்து மோஸ்ட்லி கம்யூனிகேட் பண்ண முடியாதனால கூகுள் பேல கண்டுபிடிச்சாவது எனக்கு கால் பண்ணிடுவாங்க. ஏன்னா சர்வீஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ரொம்ப நேரம் வந்து பிஸி ஸ்டெடியூல் எல்லாரும் அர்ஜென்ட்டில் எடுத்திருப்பீங்க. அதனால் என்னோட இதுலேயே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்த ஸ்பீச் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா 2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம பேசுவோம். சரி, அவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்க வேணாம், நைட் டைமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங்கில் கண்டிப்பாக நானும் வருவேன். ஸோ எந்த சப்போர்ட் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். ஸோ ஒரு மணி மைண்டடாக பார்க்காம ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு மணியை டார்கெட் பண்ணி இவர் வந்து அதிக காசு வாங்கிடுவாரோ அப்படிங்கிற மனப்பான்மை இல்லாமல் ஒருத்தட்ட போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன ரீச் பண்ணலாம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா?